நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஹெல்த் மிக்ஸ் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசி ஃபுட் குக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பெரியவங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் வேணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் போதும். அந்த ஹெல்த் மிக்ஸில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்ததும் நம்ம ஒரு பால் பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கலந்து வச்சிருக்க ஹெல்த் மிக்ஸ் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம், இந்த வயிறு பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இந்த ஹெல்த் மிக்ஸ் ஊற்றுனதும் ஒரு கொதி வந்தாலே போதும். அந்த டைமில் நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. யாருக்கு இருந்தாலும் சரி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளோ அளவு நாட்டு சக்கரை தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு சக்கரை கரையிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அதே சமயம் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை விட இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படி அரைக்கிறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். மறக்காமல் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். பாய்.